சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய சிம்மராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த 2025 வருடம் நிகழக்கூடிய ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தா, என்னமோ பேய் இருக்குன்றாங்க, என்னமோ பிசாசு இருக்குன்றாங்க அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி தலைக்கு மேலே கேது வரப்போகுதுன்றாங்க, 7ஆம் இடத்துல ராகு வரப்போகுதுன்றாங்க, 8ல் போய் சனி உட்கார போகுதுன்றாங்க, 11ல் வேற குரு போவார். ஆனால் நீங்கள் வேற அதிச்சாரமாக திரும்ப 12க்கு வந்துடுவார் அக்டோபர் மாதம்ன்றீங்க. என்ன நடக்க போகுது? நான்லாம் அப்படி நம்புகிற ஆளே கிடையாது. ஆனால் ஒரு 2 வருஷமாக நிஜமாவே இதெல்லாம் உண்மைதானோ, ஜோசியக்காரங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானோ, இவங்க உருட்டலையோ அப்படின்ற மாதிரிலாம் தாட் ப்ராசஸ் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இந்த தடவை என்ன பண்ண போகுது, எதில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பீதியோட தானே பார்க்க வந்திருக்கீங்க. எதுவுமே நடக்க போகிறது இல்லைன்றதான் உண்மை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேது அப்படின்றவர் ஞானத்தை கொடுக்கக்கூடிய காரகனாக வருகிறார். கரெக்ட். அப்போ கேது என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, தலைக்கு மேல் அமர்ந்து மிகப்பெரிய ஆன்ம ஞானத்தை கொடுக்க போகிறார். பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் கிரியேட் ஆக போகுது. உள்ளுணர்வின் மூலமாக ஒரு சில விஷயத்திலிருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக போகிறீங்க. இதுவே சூப்பர். யாரெல்லாம் வேலை அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்துணை சிம்மராசிக்காரர்களுக்கும் வேலையில் ஒரு நிரந்தரம் கிடைக்க போகிறது. ஒரு பெரிய அப் கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக போகிறது. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறனால நிறைய பேர் இந்த இஸ்லாமிய மதத்தை இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கெலாம் ட்ராவல் பண்ணுவீங்க. அவர்களுடைய ஒரு நட்பு கிடைக்கும். நான் மதத்தை குறிப்பிட்டு சொல்லலை. ராகுனா இந்த கிரகத்தையும் கேதுனா இந்த கிரகத்தை சுட்டும் அப்படின்ற மாதிரி மூல நூல்கள் சொல்லி வச்சிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தடவை பிற மதம் சார்ந்த, பிற இனம் சார்ந்த பேசக்கூடிய மக்களால் உங்களுக்கு ஆதாயமும் ஒரு அனுகூலமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது 100 விழுக்காடு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. இந்த தடவை என்ன பண்ணுவீங்கன்னா, திடீர்னு நீங்கள் வீடு மாறுவீங்க. அந்த வீடு மாறுற இடத்துல ஏதாவது பக்கத்தில் ஒரு சர்ச்சோ இல்லை ஏதோ ஒரு இதோ இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அமையும். இல்லை திடீர்னு ஒரு நல்ல உங்களுடைய பழைய ஃப்ரெண்டு, ஒரு இந்த மதத்தை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு முன்னுக்கு கொடுப்பாரு. நான் இதெல்லாம் சொல்கிறது தானே அஸ்ட்ராலஜி. அப்போ இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா மதத்துக்காரர்களும் சேர்ந்து உதவி பண்ண போகிறார்கள். ஏன்னா நீங்கள்லாம் சிவம்பிள்ளையை கை வச்சா சும்மா இருந்துருவார் அவர். அப்போ எல்லா பக்கமும் ஆள் அனுப்புவார். அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பிற மொழி பேசும் மனிதர்களால், பிற மதத்தினவரால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ரொம்ப சூப்பரான டைம் பீரியடுங்க. என்னதான் சனி அஷ்டமத்தில் உட்காந்துருந்தாலும், என்னதான் தலைக்கு மேலே கேது இருந்தாலும், என்னதான் 7ல் போய் ராகு உட்காந்துருந்தாலும் பெருசாக பாதிக்குமா அப்படின்னா பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா சிம்மராசிக்காரங்களை யாரையுமே ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கம் தானே காட்டுக்கே ராஜா. அதை யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? அதுவாக ஏதாவது உட்காந்து மனசில் இது பண்ணிட்டு இருந்தால் தான் உண்டே தவிர, மற்றபடி யாராலும் எதாலும் அசைக்கவே முடியாத ஒரு கிரகம் ஒன்றுனா அது சூரியன் தான். அதோடைய ஆளுமை புரிந்து ஆட்கள் தான். அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் எப்படி இப்படிலாம் இருந்துடலாம் அப்படின்னு ஷேக் பண்ணுறதுக்காகவே இந்த ராகு கேதுக்கள் ரெடியாக இருக்காங்கன்றதை மட்டும் மனசில் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் அதிகாரம், தோரணை அப்படி மூலமாக வீட்டில் காட்டிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்க திடீர்னு அமைதியாக போகிறீங்க. வேண்டாம், அதெல்லாம் எங்களுக்கே பார்க்க பிடிக்காது. அதனால நீங்கள் திடீர்னு ஒரு மாதிரி அமைதி ஆகிட்டா என்னத்துக்காருது? கேது உள்ளே உட்காந்து என்ன பண்ணுவார்னா அமைதியை கொடுத்துருவார். ஒரு மாதிரியான ஒரு விரக்தியை கொடுப்பார். ஏண்டா வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் கொண்டு போய் விட்டுருவார். அதனால் அதுக்குள்ளெல்லாம் போகவே போகாதீங்க. ஏன்னா இதெல்லாமே சந்திரனுடைய ஆளுமையிடம் இப்போ இந்த கிரக பயிற்சி எதாவது தீர்மானப்படுது? சந்திரனுடைய கிரகத்தை ஆளுமை வச்சு தான் தீர்மானப்படுது. சந்திரன் இந்த இடத்துல அது அஷ்டம சனி, சந்திரன் இப்படி இருந்தால் அது ராகு, சந்திரன் அப்போ சந்திரனை வச்சு தான் தீர்மானம் செய்யப்படுகிறது. மனதால் நீங்கள் வலிமையானவர்களாக உருமாறி விட்டீர்களே ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி இல்லை, எந்த பயிற்சியுமே ஒன்றும் பண்ணாதுன்றதான் உண்மை. 7ல் ராகு இருக்கும்போது என்ன ஆக போகுதுன்னா, நிறைய பிரம்மாண்டம், நான் சொல்ற மாதிரி ராகு இருக்கிற இடம் விசாரமாகும் இல்லையா? அப்போ 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம். சிம்மராசிக்கார பெண்களாக இருந்தால் உங்களுடைய அனுகூலத்தால், உங்களுடைய ஆதரவால், உங்களுடைய துணை மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறார். சிம்மராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்களுடைய ஆதரவால், உங்களுடைய அனுகூலத்தால், உங்களுடைய ஜாதக ரீதியாக, கோச்சார ரீதியாக உங்களுடைய துணை மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறார். அதுதான் உண்மை. 7ஆம் இடம் வலுக்க போகிறது ராகுவோட பார்வையின் அடிப்படையில். ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்க போகிறது, ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது, ஒரு கௌரவம் கிடைக்க போகுது, எல்லாம் கிடைக்க போகுது. ஆனால் கேது உட்கார்ந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா,
திடீர்னு சித்தரை பிடிக்கிறது, திடீர்னு கழுத்துல உத்ராட்சம் போடுறது, திடீர்னு கோயில் கோயிலா சுத்துறது, ஞான மார்க்கத்தை நோக்கி பயணப்படுதல், எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா அனுபவிக்க முடியல அப்படின்ற ஒரு நிலையை கிரியேட் பண்றது. தட்டு நிறைய வந்து ஸ்வீட்ஸ் இருந்தா கூட நம்மளுக்கு சுகரா இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஏக்கத்தோட பார்ப்போம்ல, அந்த மாதிரி இந்த தடவை எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களை ஏக்கத்தோட பார்க்க வைக்க மாதிரியான விஷயத்தை எல்லாம் இந்த தடவை கேது பண்ண போறாரு. என் பாஷையில சொல்லணும் அப்படின்னா, கண்ணுக்கு முன்னாடி வடை, பொங்கல், இட்லிலாம் வச்சுட்டு உன்னை எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அந்த எக்ஸசைஸ் எதுக்கு பண்றோம்? உடல் ஆரோக்கியத்துக்கு தானே பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இந்த தடவை வரக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய மன கண்ட்ரோலை எப்படி இன்னும் கொஞ்சம் அழகா ஹேண்டில் பண்ணுன்றதை சொல்லிக் கொடுக்க தான் வராங்க. அதனால சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை குருவோடைய பார்வையால இந்த ஒரு வருடம் தப்பிச்சுப்பீங்க. கவலையே பட வேணாம். நம்ம கவலைப்போனா 2026க்கு மேல கவலைப்பட்டுக்கலாம். அப்போது திரும்ப நாங்க இதே மாதிரி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அடுத்த 2027ல அது பழகிடும். அதனால கவலையே பட வேணாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 7ஆம் இடம் அப்படின்ற இடத்துல ராகு வரனால இதெல்லாம் கிடைக்க போகுது. என்ன மைனஸ்? எதிர்ப்பாலினத்தை ஒரு இது தேவையில்லாத ஒரு ஈர்ப்பை கிரியேட் பண்ணி விடுவார். அதனால பேசுகிற பேச்சில் கண்டிப்பாக கவனம் தேவை. இது வரைக்கும் நான் என்ன திட்டினாலும் வாங்கிட்டு இருந்த என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க திடீர்னு எனக்கு எதிராக மாறிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு விரக்தியை கொண்டு வந்து அந்த கேது விட்டுருவார். அதனால அதுல கவனம். நான் சொல்ற மாதிரி தான் என் பிள்ளைங்க இருக்கும்னு நீங்க அடம் பிடிக்கிறீங்களா? அந்த அடம் பிடிக்கிறத கொஞ்சம் அப்படியே தகர்த்துக்கங்க. ஏன்னா இந்த தடவை பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பிள்ளைகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. கொஞ்சம் ஆளுமையும் கொஞ்சம் அடக்குமுறையும் வேண்டவே வேண்டாம். இந்த தடவை அமைதியாக இருந்துங்க. ரொம்ப எளிமையாக இருக்கிறது தான் அப்படின்றது தான் வந்து சனிக்கு பிடிச்ச விஷயமும் சரி. தயவு செஞ்சு ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டக்கூடிய ராசியாக சிம்மராசி இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. லாட்ரி வாங்குறேன், சீட்டு வாங்குறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராகு வந்து உங்களை தூண்டுவார். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு தூண்டுறாங்க. சமுதாயத்தில் உன்னை மதிக்கணும்ல அப்படின்றதுக்காண்டி உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு 10,000 20,000 செலவு பண்ணி விட்ருவாங்க. நீ அந்த அரசியலில் சரி, இந்த அரசியலில் சரி, அப்படி சரி, இப்படி சரின்னு உங்களை உட்கார வச்சு ஒரு இது போட்டு விட்டுருவாங்க. பண விரயம் அப்படின்றது இந்த தடவை இருக்க தான் போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து எப்படி பணத்தை வந்து பாதுகாத்துக் கொள்ளுதல் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் இடத்தில் கேது வந்து அமர்தல் அப்படின்றது லக்னத்திலேயே வந்து கேது அமர்ந்துறது பயங்கரமான ஆத்ம ஞானத்தை கொடுக்க போகிறது. குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் கிடைக்க போகுது. அப்படியே நீங்க குலதெய்வத்தோட பாதுகாப்புல அப்படியே ஒரு பெரிய ஒரு பாலுக்குள்ள உட்காந்துருக்கீங்கன்ற இமேஜோடயே இந்த வருஷத்தை கடங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டியோட இருக்கீங்க நீங்க. ஏன்னா காலபுருஷனோட 5ஆம் வீடே சொல்லக்கூடிய இடமே குலதெய்வம் தாங்க. அந்த வீட்டில் தான் வந்து கேது உட்காராரு. அது உங்களுடைய 1ஆம் வீடாக இருக்கிறது. கூட்டு கழிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரது கூட உங்க குலதெய்வம் ஓடி வந்து உங்களுடைய 6ஆவை கட்டி பிடிச்சி அதை அப்படியே தவிடு பொடியாக்கி தள்ளி விட்டுரும். அப்போ என்ன பண்ணணும்? குலதெய்வத்தை பிடிச்சிக்கணும். வேற எதுவுமே வேணாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ராகு கேது பயிற்சியில தேவைப்படுகிற முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. நீங்க எங்க வேணா இருங்க. நீங்க அமெரிக்கால இருங்க, ஆப்பிரிக்கால இருங்க, ஃபாரின்ல இருங்க. ஒரு தடவை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலில் மண்டியிட்டு ஒரு நெய்விளக்கேற்றி அப்பா அம்மா என்னை பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அவங்க போய் உங்களுடைய பிரச்சனைக்கு காவலுக்கு நிற்பார்கள் அப்படின்றது தான் உண்மை. நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பயங்கரமா பணமும் வரப்போகுது. தொட்டதெல்லாம் துலங்க போயிடுது. நான் சொன்ன ராகுகேதுகளுக்கு பார்வை அப்படின்னு நம்ம எடுத்து முன்பின் முன் பார்வைலாம் எடுத்தோம்னா சூப்பரா இருக்கு. கவலைப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வாய்ப்புகளை வசமாக்கி கொள்ளுங்கள். இந்த கேது வந்து உட்காந்து என்ன பண்ண, ராகு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாரு. கேது அந்த வாய்ப்பை அப்படியே தடுத்துட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் டாமஞ்சேரி ஆடிட்டு இருப்பாங்க நம்மள வச்சுட்டு. அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ராகு கேதுக்களால் வசந்தங்கள் மட்டுமே தான் காத்திருக்கிறது அப்படின்றதான் உண்மை. முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. இந்த கேதுவோய தன்மையை குறைக்கிறதுக்கு பிள்ளையார் வழிபாடு தான். சித்தர்கள் வழிபாடு முடிஞ்சா ஒரு ஜீவசமாதி போய் பார்த்து விட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும். அதே சமயம் அனுமனுக்கு வடமாலை சாத்தி, ஏன்னா வடையினாலே ராகுதான், நான் காரகத்துவத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால வடமாலை சாத்தி அனுமனுக்கு ஒரு நேர்த்தி கடனை பண்ணி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் வடையும் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியோ ஜில்கானாவா இருக்கும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் மூலமாக வசந்தங்கள் வரக்கூடிய காலத்தை ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றன. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மிஷன்ஸ் ஓபன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil.